டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கும் இடத்திலுள்ள பாஜக போராட்டம் நடத்துவது அர்த்தமற்றது என சீமான் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சின்னத்திற்காக காத்திருப்பதாகவும் கிடைத்தவுடன் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளதாகவும் கூறினார். விஜயை திமுகவின் பி டீம் என அண்ணாமலை கூறியது குறித்து பதிலளித்த அவர், சொல்கிறவர்கள் சில நாட்கள் சொல்வார்கள் என்று கூறினார். நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்தில் இருக்க அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க, அதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எது கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே, சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நான் தான் ரொம்ப நாளா பிஜேபியின் பி டீம். நான் ஏன் பி டீமா இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமா இருந்தேன். ஏ டீம் திமுகவா இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்றதான், ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீம்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீம்னு சொந்த டீம். நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான்.